ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். நான் உங்கள் ஃப்ரெண்டு காஞ்சிதலையும் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னாக்கா, யூடியூப் வந்து நமக்கு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் டப்பிங், அதாவது வந்து நமக்கு லாங்குவேஜை மாற்றி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம லாங்குவேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாற்றி கொடுக்கும். நம்ம பார்க்குற வீடியோவை லாங்குவேஜ் மாற்றி கொடுக்கும். அது எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஒரு யூடியூப்பில் போய் ஒரு வீடியோ பார்க்குறோன்னாக்கா, அதில் நமக்கு பிடிச்ச லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் வேணாலும் மாற்றி பார்க்கலாம். அதுக்காக தான் யூடியூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே நமக்கு மாற்றி கொடுப்பாங்க. புதுசாக ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான இது என்னென்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்முடைய தமிழ் லாங்குவேஜுக்கெல்லாம் வரவே இல்லை. ஆனால் இப்போ வந்து தமிழ் லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜுமே வந்துடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பார்க்குற வீடியோவே லாங்குவேஜ் வந்து நமக்கு மாற்றி கொடுக்கும். இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொன்னாக்க, நம்ம லேப்டாப் இருந்தால் ஒயிட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைலாக இருந்தால் OYTstudio.com ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் கீழே பாருங்கள் செட்டிங்ஸ்னு சொல்லியிருக்கோம். அந்த செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் காட்டும் பாருங்கள். அதில் அப்டேட் டிஃபால்ட்னு இருக்கும் பாருங்கள். இது வந்து நிறைய பேர் வந்து இன்னும் தெரியாமல் இருக்குது. அது எப்படி எனேபிள் பண்ணுறதும் தெரியல. அந்த எனேபிள் பண்ணுறது எப்படிங்கிறது அந்த வீடியோவில் சொல்கிறேன். OYTstudio ஓப்பன் பண்ணிட்டு அதில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் அப்டேட் டிஃபால்ட்னு இருக்குங்களா, அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு பக்கத்துலேயே பாருங்கள் அட்வான்ஸ்டு செட்டிங்னு இருக்குதுங்களா, அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக் டப்பிங்னு சொல்லியிருக்குங்களா, அதில் எனேபிள் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இந்த ரைட் சைடில் எண்டில் எனேபிள் இருக்குல்ல பாருங்கள். இந்த எனேபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். பல லாங்குவேஜ் வீடியோவும் நம்ம லாங்குவேஜுக்கு நம்ம வீடியோவை பார்த்துக்கலாம். அதுக்காக ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பே நமக்கு மாற்றி கொடுக்கும். நம்ம போய் அதெல்லாம் இது பண்ணணும் கிடையாது. அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில். இந்த எனேபிளுங்கிறத டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் அலோ ஆட்டோமேட்டிக் டப்பிங் மேனுவலி ரிவ்யூ டப்ஸ் பிஃபோர் பப்ளிஷிங். அதே மாதிரி ரிவ்யூ டப்ஸ் அண்ட் ஆல் லாங்குவேஜ் கீழே ரிவ்யூ டப்ஸ் அண்ட் இதில் போட்டிருக்கீங்களா, அதில் வந்து அதுவே டிக்காக இருக்குது. நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. எல்லா லாங்குவேஜும் வேணால் இது பண்ணிக்கலாம். நம்ம அதே டப்பிங் வேணான்னு சொன்னோம்னா அந்த ஏரோ மார்க் எடுத்தோம்னா போயிடும் பாருங்கள். மறுபடியும் ஏரோ மார்க் கொடுத்தோம்னாக்க நமக்கு டப்பிங் வந்துடும் பாருங்கள். நமக்கு வேண்டான்னா அதை எடுத்து விட்டுடலாம். அந்த டிக் மார்க் எடுத்துட்டோம்னா டப்பிங் லாங்குவேஜ் மாறாது, போயிடும் பாருங்கள். நான் மறுபடியும் டிக் பண்ணால் பாருங்கள் வந்துடுச்சு. ஓகே பண்ணிட்டு கீழே பாருங்கள் ரைட் சைடில் கீழே சேவ்னு இருக்குது. அந்த சேவ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இது வந்து ஒவ்வொரு வீடியோ போடும் போதும் நமக்கு அந்த ஆப்ஷன் அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நமக்கு வேணான்னு சொன்னாக்க நம்ம அதை எடுத்து விட்டுடலாம். ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் அது மாதிரி போடலாம். நான் வந்து உங்களுக்கு அது எப்படின்னு காட்டுறேன் வாங்க. நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி அப்லோட் பண்ணணும். அதை அப்லோட் பண்ணோம்னா தான் நமக்கு காட்டும். நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கீங்களே, அதை காட்டுறேன் வாங்க. இந்த கண்டென்ட்டுங்கிறத ஓப்பன் பண்ணிட்டு ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணோம்னா பாருங்கள், இதில் வருது பாருங்கள் டைட்டில் எல்லாம் வருது இல்லைங்களா. அதுக்கு கீழே அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. இந்த இதை க்ளோஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா ஷோ மோர்னு இருக்குங்களா, அதை டிக் பண்ணுங்கள். அது செலக்ட் பண்ணலாம் கீழே காட்டும் பாருங்கள். இது நான் ஏற்கனவே அப்லோடு பண்ண வீடியோங்கிறதுனால உங்களுக்கு நான் காமிக்கிறேன். புதுசாக நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது காட்டும். அது பாருங்கள் காட்டுது பாருங்கள். கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி இருக்குங்களா, அதில் பாருங்கள் ஆட்டோமேட்டிக் டப்பிங்னு சொல்லிட்டு டிக் பண்ணியிருக்குங்களா. கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி இருக்குங்களா, கீழே ஒரு டிக் பண்ணியிருக்கு பாருங்கள். மேலே ஆட்டோமேட்டிக் டப்பிங் அதுவும் டிக்காக இருக்குதுங்களா, எனேபிள் பண்ணியிருக்கலாம். அதுதான் இது வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வீடியோ அப்லோடு பண்ணும்போது அதை வந்து நமக்கு அப்படியே இதாக காட்டும். இப்போ வந்து மங்களாக இருக்குது. ஏற்கனவே போட்ட வீடியோங்கிறதுலாம் மங்களாக காட்டுது. அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வீடியோ அப்லோடு பண்ணும்போதே வந்துடும். நீங்கள் வேணும்னா ஓகே பண்ணுங்கள், வேணான்னாக்க எடுத்து விட்ருங்க. அவ்வளோதான், சூப்பரான அப்டேட்டு. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. எங்கள் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், புதுசாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ யூடியூப் சம்மந்தமான வீடியோலாம் நிறைய நான் என்னோடய சேனலில் போடுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோவை எடுத்து போடுறேன். இது போல் நிறைய வீடியோ போடுறேன். ஓகே சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ.